ஓகே ரைட். இன்னைக்காச்சும் ஓடி போன பொண்டாட்டி கண்டுபிடிச்சிட வேண்டியதான். கார் எடுத்து கிளம்பிட்டேன். இப்ப பாருங்க அலப்புற ஸ்டார்டிங் ஆச்சு. ஓகே பிராங்க்லின் காரை நிறுத்து. எவன்டா அவன்? டேய் நம்ம மட்டும் தான் காருக்குள்ள இருக்கிறோம். யாரா அவன் பின்னாடி? வணக்கடா பாப்ல. பிராங்க்லின் எப்படி இருக்கிற? அடே நீ அந்த ஸ்குட் கேம்ல வரவன் ஆளு தானே? ஐயோ ஆமா பிராங்க்லின், வா என் கூட வந்து ஸ்குட் கேம் விளையாடுவா. ஆள் பக்கல வா பிராங்க்லின் வா. அடே நாச்சமா போனவனே, அந்த கேம் விளையாண்டு சாப்பிட்றதுக்கு எஸ்கே போய் ஓடி போயிடலாம்டா. ஏப்பா சாமியா எங்கிருந்து வந்தானு தெரியல. டே பப்ளுவாயா, ஒருத்தர் ஸ்குட் கேம் காஸ்டியூம் போட்டு வருவான்டா. அவனை எங்க இருக்குன்னு கேட்டா எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லி விடுறான். அப்பா எப்படின்னு ஒழிச்சு வச்சு மக்களே. பிராங்க்லின் எங்க இருக்கிற? டேய் நீ யாரா? டே துலகா பையா, எங்கடா பிராங்க்லின்? டேய் குட்டி பையா வாய மூடு. எங்க பிராங்க்லின் சொல்லு. டேய் பிராங்க்லின் வெளிய வந்துரு, உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ நாசமா போனவனே, இப்படி மாட்டி கொடுத்துட்டியாடா. டேய் இருடா, டேய் இருடா. யாரு விடுடா சாமியா. டேய் பிராங்க்லின் என்னை ரொம்ப டென்ஷன் ஆகுறடா. டேய் வந்துடா. ஐயோ ஆளு விடுறா. டேய் சாமியா. ஐயோப்பா எவன்டா அவன் பின்னாடி? ஐயோ டேய் பிராங்க்லின் எங்கேயும் தப்பிக்க முடியாதுடா. இருடா தூச்சா போயிட்டு வந்துடுறேன். ஓகே மக்களே, அந்த தகர பாமண்டே உச்சா ஓட்டு போயிட்டு வரதுக்குள்ள நம்ம அப்படியே எஸ்கே போயிட வேண்டியதான். கார் எடுத்துட்டு போடா. எப்படி ஒன்று கார் எடுத்தாச்சு மக்களே. இப்போ நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் மக்களே. போலீஸ் தவிர நம்மளை யாரையும் காப்பாற்றவே முடியாது. ஸ்கிட் கேம் மண்டேன்ட்டு எங்கடா போலீஸ் ஸ்டேஷனை காணோம். ஐயோ எங்கடா போலீஸ் ஸ்டேஷனு? டேய் என்னடா இது? ஐயோ யாரா போலீஸ் ஸ்டேஷனே இல்லை. இங்கே ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிறான் டெட் பாடி மாதிரி. சரி இருங்க அவன்கிட்ட கேட்டா என்னாச்சு போலீஸ் ஸ்டேஷன் என்னாச்சுன்னு தெரியும். டேய் எங்கடா போலீஸ் ஸ்டேஷனு? என்னடா ஆச்சு சொல்றா. ஐயா எனக்கு ஒண்ணும் தெரியாதுயா, நானே தூக்கி விட்டேன். நல்லா ஐயோ இப்போ நம்மள போலீஸால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். ஆனா போலீஸ் ஸ்டேஷனே நம்ம ஊர்ல இல்லையே, என்ன பண்றது? ஓகே ரைட் மக்களே, இனி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன் எங்க போனாலும் சரி அதை வந்து நம்ம திருப்பி நம்ம ஊருக்கே கொண்டு வர போறோம் மக்களே. ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய பில்டிங் போயிட்டு இருக்கோம் மக்களே. அந்த பில்டிங் மேல ஏறி பார்த்தா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிடும். அப்ப நம்ம அதனால எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பில்டிங் மேல தான் போயிட்டு இருக்கோம். சரி ஓகே ஃபர்ஸ்ட் அந்த பில்டிங் வந்தாச்சு. இப்போ நேரம் வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் கீழே லிஃப்ட் இருக்கு. அப்படியே லிஃப்ட் மூலியமா மேல சொயின்னு போயிட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குது அப்படின்ட்டு போய் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் மக்களே. ஓகே ரைட். ஓகே லிஃப்ட்ல போயிடலாமா? என்னடா இந்த ஆட்டோ ஆடுது லிஃப்ட். எப்ப இந்த லிஃப்ட் கடைசியா யூஸ் பண்ணணும்னு தெரியல. எப்பா சாமியா. ஓகே ரைட்டா வந்தாச்சு மக்களே. இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குது இருங்க பார்க்கலாம். ஆஹா அங்க பாருங்க, எனக்கு கண்ணுக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. அடே கப்பா டேய் எங்கடா இது? ஃபுர்ஃபுரி நகரத்துல இருக்குதா? ஆடா பாவிலா, எவன்டா அங்க போய் தூக்கி வச்சது நம்ம போலீஸ் ஸ்டேஷனா? ஓகே ரைட் மக்களே. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பைக்ஸ் புர்பிரி நகருக்கு போகணும் மக்களே. மோட்டு பத்துல வாழ்ந்துட்டு இருக்க புர்பிரி நகரத்துக்கு இப்போ நம்ம போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது போறது அவ்வளவு ஈஸி கிடையாது. நம்ம ஊர்ல இருந்து ரொம்ப தூரம் மக்களே அந்த ஊரு. பட் ஒரு விஷயம் இருக்குது, நம்ம ஊர்ல இருந்து டைரக்டா அதுக்கு ஒரு பஸ் இருக்கு. புர்பிரி நகருக்கு பஸ் இருக்குது. அதனால நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கேன். என்னடா திடீர்னு பார்த்தா இப்படி மழை பெய்யுது. ஐயோ நம்ம போற நேரம் பாருங்க மழை கொட்டுன்னு கொட்டுது. ஓகே ரைட்டு நம்ம போய் ஃபர்ஸ்ட் பஸ் பிடிப்போம். ஓகே நம்ம ஆல்மோஸ்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. எங்க புர்பிரி போற பஸ் அங்க பாருங்க, புர்பிரி நகர் போற பஸ் அங்க இருக்குது. ஓகே ரைட்டு இருக்க கண்டக்டர் போய் கேட்கலாம் எப்போ பஸ் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. அண்ணே கண்டக்டர் அண்ணே கதை தோறனே புர்பிரி நகரத்துக்கு போனோம். அண்ணே உனே தானே? பஸ் எடுக்க முடியாதுப்பா, சாரிப்பா. அடா பாவி இப்படி பண்ணிவிட்டீங்களா? டேய் இப்போ நான் புர்பிரி நகருக்கு போய் ஆகணுமே. ஓகே இருந்தாலும் பரவாயில்ல மக்களே, அவன் பஸ் எடுக்கிறனோ இல்லையோ இங்க ஒரு டபுள் டெக்கர் பஸ் இருக்குது. இந்த பஸ் எடுத்து நம்ம கிளம்பிடுவோம். ஓகே ரைட்டு எவனும் பஸ்ல இல்ல, ஆனா பஸ் ஆன்ல இருக்குது. வாங்க அப்படியே எடுத்துட்டு நைஸா அழைக்கா ஓடி போயிடலாம். அப்படியேங்கப்பா இப்போதான் மக்களே ஃபர்ஸ்ட் டைம் நான் டபுள் டெக்கர் பஸ் பார்த்துக்கிறேன். நீங்க எத்தனை பேர் இந்த டபுள் டெக்கர் பஸ்லாம் போயிருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே இப்போ இந்த டபுள் டெக்கர் பஸ் எடுத்துட்டு நம்ம நேரம் வந்து பாத்தீங்கன்னா போக வேண்டியதுதான். ஓகே இப்போ நம்ம நேரம் வந்து எங்க போக போறோம் அப்படின்னு புர்பிரி நகரத்துக்கு தான் போக போறோம். பட் புர்பிரி நகரத்துக்கு நான் முன்ன சொன்ன மாதிரி ஈஸியா போக முடியாது மக்களே. அது ரொம்ப தூரம் இருக்குது. நம்ம ஊர்ல இருந்து காடு மலை கடல் அப்படின்னு தாண்டி போகணும். அவ்வளவு தூரம் இருக்குது. சரி இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஊர் விட்டு தாண்டி போனாலே பரவாயில்ல. மழை கொட்டுன்னு கொட்டுது மக்களே. ஓகே இங்க பாருங்க ரோடு ஃபுல்லா தண்ணியா இருக்குது. எப்பா சாபி நம்ம ஊர் விட்டு ஃபர்ஸ்ட் வெளியே போயிடணும் மக்களே. ஐயோ அப்பா. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ஊர் விட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை பகுதியில் இருக்கிறோம் மக்களே. ஸோ இந்த மலையை கடந்து போனால் தான் நம்ம புர்பிரி நகரத்துக்கு போக முடியும். ஓகே இப்போ நம்ம அந்த மலைக்கு தான் வந்துட்டோம். ஸோ இந்த மலை தான் மக்களே கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா. ஸோ நம்ம ஊரில் கூட நல்லா ரோடு ஹைவேலாம் இருக்கும். பட் இப்போ இந்த மலை மேலே ஏறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடே இருக்காது. நம்ம எங்கே போய் நம்ம பஸ் வந்து சிக்கனே தெரியாது. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறது டபுள் டெக்கர் பஸ், ட்ரெயின் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. இது வந்து எப்படி ஏற்றிட்டு மலை மேலே போகிறதுன்னு எனக்கே புரியல. பட் இருந்தாலும் இந்த மலையை கிராஸ் பண்ணி அந்தாண்ட போனால் தான் புர்பிரி நகரத்துக்கே போக முடியுமோ.
இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, போய் தான் ஆகணும் நம்ம போலீஸ் ஸ்டேஷனை காப்பாற்றணும்னா. இப்போ நம்ம நேராக வந்து பார்த்தீங்கன்னா மலையில் ஏற ஆரம்பிச்சிட்டோம் மக்களே. இதுக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா குறுக்கு மேடு பள்ளம் அப்படின்ட்டு இருக்கும். எப்படிடா இதில் ஏற்றுவா பஸ்ஸை அப்போ தானே கேட்பீங்க. எப்படி ஒன்று ஏற்ற வேண்டியதான் முருகா அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாரும் வேண்டிக்கோங்க மக்களே. ஓகே ரைட்டு, இங்கடா இங்கேயே பஸ்ஸு திணறுது. எப்படி ஒன்று ஏறு அப்பா. கமான் 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 சலுக்குட்டியா அப்பாடா. எப்படி ஒன்று ஏறிச்சு மக்களே. ஏன்னா பார்த்தீங்கன்னா சிங்கிள் பஸ்ஸாக இருந்தால் கூட டக்குன்னு ஏறிடும். பட் இப்போ நம்மளது வந்து ஒரு டபுள் டக்கர் பஸ்ஸு. ஸோ டபுள் டக்கர் பஸ்ஸை உருட்டிட்டு போகிறதுக்குள்ள ஒரு ட்ரெயின் ஓட்டுற மாதிரி மக்களே. ஓகே, ஏரியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மக்களே. ஒரு 2-3 வளைவு வளைஞ்சு போகணும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் கொஞ்சம் ஹைவே வந்துடும். அதுக்கு மேலே புற்புரி நகரம் வந்துடும் மக்களே. இப்போ இந்த மலையை கிராஸ் பண்ணுறது தான் பெரும்பாடு. ஓகே, இப்போ பாருங்க. ஆஹா, வந்தாச்சுடா. இங்கே பாருங்க, இப்போ என்னடா திருப்பி ஒரு மேடு வருது. ஓஹோ ஷெட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெரிய மேடாக இருக்கும் மக்களே. ஸோ நம்ம இருந்தாலும் பஸ்ஸு செம்ம பவராக இருக்கும் மக்களே. செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்குது. ஓகே, இப்போ தான் வாயை வச்சேன், அதுக்குள்ளே பஸ்ஸு சிக்கிச்சு. ஓகே ரைட்ரா, முடிஞ்சு போச்சுடா. முடிச்சு விட்டீங்களா நீ? ஓகேடா, சூப்பர்ரா. இதுக்கோசரம் தான் வெயிட் பண்ணிருந்தேன். பஸ் வந்து ஸ்டக் ஆச்சு மக்களே, ஸ்டக் ஆச்சு. இப்போ எப்படி பஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து விலையில ஏற்றுறதுன்னு ஒன்றுமே புரியலையே. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐயோ, என்ன முக்குனாலும் மலை மேலே ஏறாது போலியே. அதுக்கு மேலே என்ன பண்ணுறது? சரி, யார்ட்டாச்சும் ஹெல்ப் கேட்கலாம். முன்னாடி போயிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போவோம். ஏதோ ஹெல்ப்புக்கு யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்கள அப்படியே பஸ்ஸை தலை சொல்லலாம் பின்னாடி இருந்து. ஓகே சரி, எங்கே போகிறதுன்னு தெரியல. நடுக்காட்டில் மாட்டிக்கிட்டோம். எவனாச்சும் ஹெல்ப்புக்கு இருப்பாடுங்களா பார்க்கலாம். வாங்க. ஐயோ இறங்குறீங்களா? ஐயோ இறங்குறீங்களா? போலீஸே இறங்குறீங்களாப்பா? சம்பியா டேய் ராசா, யாராச்சும் இருக்கிறீங்களா? ஆஹா, என் கண்ணில் பார்க்குறது உண்மையா இல்லை பொய்யா? இங்கே பாருங்க. ஆஹா, நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க டோ வண்டி எவனோ நிறுத்தி வச்சுட்டு போன மாதிரி ஆகுது. ஓகே மக்களே, இந்த டோ வண்டியை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேரம் பஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டோ பண்ணி மேலே ஏற்றிடலாம். ஓகே, நான் விட்றேன் உண்டா அவன் குறுக்கால. ஓகே மக்களே, இப்போ நேரம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டோ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு பஸ்ஸுக்கிட்ட போயிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கொக்கியை வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறம் இழுத்து மேலே கொண்டு வந்துடலாம் மக்களே. சரி ஓகே, இப்போ நம்ம நேரம் எங்கே போய்ட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பஸ்ஸு ஸ்டெக்கான இடத்துக்கு தான் போய்ட்டுருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நம்ம பஸ்ஸு ஸ்டெக்கான இடத்துக்கு போயிடலாம் மக்களே. ஓகே ரைட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் நின்றுருக்குது. இப்போ நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரிபேஸ் எடுத்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை போயிட்டு நேராக வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து வண்டியை ஃபிட் பண்ணிட்டோம் மக்களே. இப்போ நேராக பஸ்ஸை வந்து மேலே ஏற்றிட வேண்டியதான். ஓகே, கொக்கியை ஃபிட் பண்ணி விட்டோம். இப்போ அப்படியே ஃபுல் பவர் இழுத்துற வேண்டியதான். கமான்ட்ரா ராசா, டே உன்னால் முடியும்டா, மொட்டை கமான்ட்ரா. போடு கபாட். இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி சிக்கிச்சு. இந்த மேட்டில் மட்டும் ஏறிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் போதும். அப்பாடா, ஏற்றியாச்சுடா சாமி. அப்பாடா சாமி, எப்படி ஒன்று ஏற்றியாச்சு மக்களே. அப்பா, இப்போ தானே எனக்கு மூச்சா ஊற்றி. இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா டோ வண்டியை நிறுத்திட்டு பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஓகே, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் மக்களே இருக்கும். ஐயோ என்னடா அது. ஓகே, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே இறக்கும் தான். ஸோ நம்ம மலை ஏறிட்டோம். இதுக்கு மேலே எல்லாம் சொயின்னு கீழே இறங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை மக்களே. நம்ம நேராக பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்க வேண்டி தான், வளைஞ்சி கிழிஞ்சி பாம்பு மாதிரி. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ என்னடா இங்கே ஒரு மேடு இருக்குது, ஏற்றிடலாம். கமான் ஈஸி. அப்பா ஏற்றியாச்சுடா. நம்ம பஸ்ஸு செம்ம பவர் மக்களே. நான் வந்து உண்மையாக நினச்சா பார்க்கல இந்த பஸ் இவ்வளோ பவராக இருக்குன்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 பஸ்ஸு சமம். ஏன்னா இது ஒரு பஸ்ஸு கிடையாது, 2 பஸ்ஸுக்கு சமம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா மலை மேலே ஏறுது லாரி மாதிரி. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரோடு தெரியுதா? அங்கே பாருங்க ஒரு பாலம் தெரியுதா? அந்த பாலத்துக்கிட்ட போயிட்டா போதும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஃபுல்லாக ரோடு தான். அங்கிருந்து ஸ்ட்ரைட்டாக டாப் கீரை போட்டு நம்ம புற்புரி நகரத்துக்கு போக வேண்டியதான். இங்கே உண்டா வாக்கிங் போயிட்டு இருக்குது. நவுறா அப்படியே. நானே அவசரத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், நடு ரோட்டில் வாக்கிங் போயிட்டு இருக்கிறேன் பாரு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஐயப்பா சாமி, நம்ம கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்படக்கூடாது, பொறுமையாக தான் போடும். எவ்வளோ பொறுமையாக போகிறோமோ அவ்வளோ நம்மளுக்கு சேஃப்டி. கொஞ்சம் வேகமாக போகலான்னு இழுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஹெலிகாப்டரில் நிற்கிது கீழே. ஒருவேளை அந்த ஹெலிகாப்டர் வச்சு பறந்து போயிடலாமோ? பறந்து போகலாம். பட் எவன் ஹெலிகாப்டர்னு தெரியல, கேஸ் போட்டானுங்க அந்த ஊரில் அடி பின்னி போடுவானுங்க மக்களே. அதனால் கொஞ்சம் நம்ம கிடச்ச பஸ் வச்சு நம்ம எப்படியான ஊருக்கு போய் சேருவோம் பஸ்ட்டு. ஓகே, பாப்பா என்ன பவர்ரா சாமி. ஓகே, இப்போ நம்ம நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பாலத்துக்கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குஷ்டப்பட்டு எப்படியோ அழுத்திட்டு போயிட வேண்டியதான். இங்கே ஒன்றா டேய் ஏண்டா காலங்காத்தால் வர்றது விட்டு நடு மொட்டை வயலில் வாக்கிங் போயிட்டுருக்கீங்களாடா, மண்டை சூடாகி வெடிஞ்சு போயிடா. அப்படி போங்கடா வீட்டுக்கு சத்த. ஓகே, அப்பா இதுக்கே மூச்சு வாங்குது மகளே. ஓட்டி சாமி, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஐயோ சாமி, இதுக்கு பதிலாக ஏதோ கார் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் மக்களே. இந்த பெரிய டபரகட்டா பஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு முடியல. ஐயோ கேஸா? ஐயோ அவனை இடிச்சதுக்கு கேஸ் போட்டானுங்க மக்களே நம்ம மேலே. ஐயோ என்ன பண்ணுறது? ஐயோ இந்த ஊர் போலீஸ்காரனுங்க வர சீக்கிரமா போச்சு மக்களே. ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போட்டு களிச்சோறு தான் கொடுப்பானுங்க. நம்ம ஊர்லேயே ஜெயிலில் போட்டால் பிரியாணி தான் தருவானுங்க. இந்த ஊரில் களிச்சோறு மட்டும் தான் மக்களே தருவாங்க. ஐயோ என்னடா இது. ஐயோ இவனுக்கு வரத்துக்குள்ளே எப்படியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையை கடந்து போயிட வேண்டியது தான்.
ஐயோ இதோ போலீஸ்கார் வர சத்தம் கேக்குதியா? ஐயோ வந்துட்டானுங்களே, போச்சுடாடியா, மூச்சு விட்டீங்கடாடியா. ஐயோ என்ன பண்றது? டவுரா அப்பா போடு, வேற லெவலு. என்னப்பா வர்றா பஸ், இடிச்சுட்டு அசால்ட்டா போதே, சூப்பர் போடு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு மக்களே ரோட்டுக்கு. அங்கே பாலம் தெரியுதுல, அந்த பாலத்தில் போய் நம்ம கனெக்ட் ஆக போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னடா வரும் வந்துட்டேங்கிறானுங்க. ஐயோ 2 கேஸ் ஆயிடுச்சு நம்ம மேலே, என்ன பண்ணுறது? கபட் போடு. அப்பாடா வந்துச்சுடா. ஐயோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் ஒருத்தன் முன்னாடி வந்துட்டு இருக்கிறான். ஓகே எப்படி சைடு எடுத்து போயிட வேண்டியதான். வட்டமே போடு, எப்படி அவனை வளைய விட்டோமா? ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரோட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம நேரம் வந்து பார்த்தீங்கன்னா புர்புரி நகரத்துக்கு தான் போக போகிறோம். பாய் see you போலீஸ், அப்புறம் சந்திக்கலாம், டாட்டா see you. இப்போ நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புர்புரி நகர் போயிட்டுருக்கோம். ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். அப்பாடா இப்போ தான்டா மூச்சே வருது எனக்கு. எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டுக்குள்ளே வந்து சேர்ந்தாச்சு மக்களே. இப்போ வாங்க புர்புரி நகரத்துக்கு நேராக போயிட்டு, எனக்கு இங்கே யாரும் ஃப்ரெண்ட்ஸே இல்லை மோட்டுபத்தில் தவிர. நேராக மோட்டுபத்தில் எங்கே இருக்கிறாங்கன்னு போய் பார்க்கலாம். ஆஹா அங்கே பாருங்க மக்களே, புர்புரி நகர் செம்மையாக இருக்குதே. நம்ம ஊரோட சூப்பராக பச்சை பசேன்னு பா வேறு லெவல் இருக்குது ஓகே, இந்த மாதிரி நம்ம ஊர் இருந்தால் செம்மையாக இருக்குமே. அங்கே பாருங்க மக்களே, மோட்டுபத்தில் நம்மளை வரவேற்கிறதுக்கோசரம் நின்றுருக்காங்க. இவளுக்கு தான் மக்களே நம்மளுக்கு ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊரில். அப்பாடா எப்படி ஒன்று வந்து ஆச்சுன்னா அந்த பஸ்ஸை விட்டுக்கிட்டு, டே பத்துலோ இங்கே பாருங்க ஊர் செம்மையாகுது. இங்கே இருக்கிறீங்களா மோட்டுபத்துலு? டே நல்லா இருக்கிறீங்களா? இரு வரேன். எப்படி இருக்கீங்க மோட்டுபத்துலு? அப்பா எப்படி ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்க நண்பா? நல்லா இருக்கியா நண்பா? என்ன மேட்ரு இங்க வந்திருக்கிற? ஐயோ நண்பா, பெரிய சம்பவமே ஆச்சு நண்பா. எங்க ஊர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் புர்புரி நகரத்துக்கு வந்துருச்சு நண்பா. எப்படின்னு தெரியல. ஒன்ன கவலைப்படாதப்பா. ஃபர்ஸ்ட் வா என் வீட்டுல வந்து நைட்டு தூங்க. நம்ம காலையில போயிட்டு எங்க உங்க ஊர் போலீஸ் ஸ்டேஷன் புர்புரி நகரத்துல இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தேடுவா. ஓகேவா? வா, உனக்கு நல்லா சமோசா, தோசை, இட்லி, வடை, போண்டான்னு சமைச்சு வச்சுக்கிறேன். நல்லா தின்னுட்டு தூங்குவா நைட்டு. சரியா? வா என் கூட வா. அப்படியே மோட்டோ ரொம்ப நன்றி மோட்லோ. உனக்கு இல்லைனா இந்த ஊரில் எனக்கு யாரையுமே தெரியாதுரா மோட்லோ. ரொம்ப தேங்க்ஸ்ரா மோட்லோ. ஓகேடா நண்பா. இதான் நண்பா சமோசா, டீ, வடை, போண்டாலாம் இது தின்னுட்டு நல்லா தூங்கு. சரியா நண்பா? சரி நான் உடனே காலைல வந்து பார்க்குறேன். சரிடா மொட்டை மண்டியா மோட்லு. நான் என்ன பண்ண போகிறேன், டிவி பார்த்துட்டு அப்புறம் சாப்பிட்டு தூங்குறேன்டா. நண்பா அதான் கேபிள் காசு கட்டினாலும் கட் பண்ணி விட்டானுங்க. அதெல்லாம் பட்டுக்கிறேன் பேக்க. போய் தூங்குடா போடா. ஓகே நண்பா தூங்குனேன். என்னடா இது மூட்டை பூச்சா கிடைக்குது, இதில் எப்படி அந்த மொட்டை மண்டியன் தூங்குறான்? ஐயோ தூக்கமே வரலையே. நல்லா இருக்கியாடா மொட்டு? நல்லா தூங்குனேன்டா நைட்டு. ஓகே இப்போ என்ன பிளானு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லு நண்பா. நீயும் நானும் நேரம் கார் எடுத்துட்டு போயிட்டேன். அப்படியே ஊர் ஃபுல்லா தேட ஆரம்பிக்கலாம். எங்க போலீஸ் ஸ்டேஷன் புர்புரி நகரத்துல இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம் நண்பா. வா கார் எடு ஃபர்ஸ்ட். சரி நண்பா, நீ ஃபர்ஸ்ட் கார்ல இருப்பா. ஓகே இப்போ நம்ம நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டு சொன்ன மாதிரி கார் எடுத்துட்டு நேரம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊர் ஃபுல்லாக சுற்ற போகிறோம் மக்களே. ஸோ ஊர் ஃபுல்லாக சுற்றி நம்ம புர்புரி நகரத்தில் எங்கே போலீஸ் ஸ்டேஷன் மாட்டிட்டு இருக்குன்னு போய் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குட்டி தான். புர்புரி நகர் வந்து குட்டி தான். ஸோ அதை சுற்றி பார்த்தீங்கன்னா காடு தான் இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா எங்கேயோ நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன் மாட்டிட்டு இருக்குது. அது எங்கன்னு தெரில. இப்போ நம்ம அங்கே காட்டுக்குள்ளே தான் பூந்து போய் பார்த்துட்டு இருக்கோம். ஆஹா ரைட்டு மக்களே, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கண்ணுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க, ஆஹா இங்கே பாருங்க, இங்கே தான் இருக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷனு. ஓகே மக்களே, இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷனை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இது நம்ம ஊர்லேருந்து இந்த புர்புரி நகரத்தில் நம்ம ஊருக்கு கொண்டு போகிறது இப்போ பெரிய மேட்ரு. அதை எப்படி கொண்டு போகிறதுன்னு டாக்டர் ஜக்காவுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனாலும் இப்போ நம்ம டாக்டர் ஜர்காட்ட போக போகிறோம் மக்களே. ஓகே ஸோ ஒரு வீடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணி இப்போ ஒரு லேபில் இருக்கிறாரு. ஸோ அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் டாக்டர் ஜர்காவோட வீட்டுக்கு. ஓகே ரைட்டு, இங்கே தான் அந்த வீடு தான் நினைக்கிறேன். ஓகே ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குது. நேராக போயிட்டு அவர்கிட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கேட்கலாம். அவர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற மூளைக்கு அவர் கண்டிப்பாக ஒரு ஐடியா கொடுப்பாரு. அந்த ஐடியா வச்சு நம்ம போலீஸ் ஸ்டேஷன் எடுத்து நம்ம இந்தியன் பைக்ஸ் கொண்டு போக வேண்டியதான். நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இதை நீ வந்து ஷிஃப்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த டானுக்கிட்ட இருக்கிற ஏர்ஷிப் மூலியமா மட்டும்தான் உன்னால் அதை கொண்டு ஷிஃப்ட் பண்ண முடியும். தேங்க்யூ டாக்டரே. ஓகே இப்போ நம்ம இந்த டானுக்கிட்ட இருக்க ஷிப்பை பார்த்து ஆட்டிய போட போகிறோம். ஏன்னா அவனே பார்த்தீங்கன்னா ஒரு கொள்ளக்காரன் அந்த ஊரில். அவன்கிட்ட இப்போ நம்ம அந்த ஷிப்பை ஆட்டையை போட்டு அந்த ஷிப்பு மூலிமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் நம்ம இந்தியன் பைக் கொண்டு போயிடலாம் மக்களே. இப்போ அந்த டான் இருக்க இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். டே டண்டனக்கா டானு, உனக்கு கிழிச்சு ஓட உள்ள என் பேரை மாற்றிருந்தா டேய், நான் எவ்வளோ பெரிய ரவுடி தெரியுமா இந்தியன் பைக்ஸில். ஓகே மக்களே, தொட முடியாது. நான் தான் டே டண்டனக்கா டான், இப்போ பாடுற உனக்கு கிழிச்சு ஒரு டவுசருக்கானு துண்டக்கானு துணியை கண்ணுன்னு ஓட விடுறான் பாடுறா. டேய் இருறவன் அடியால ஃபர்ஸ்ட் நான் எல்லாத்தையும் போட்டு தள்ளுறேன். மொட்டை புச்சுக்கு சாவு, நீயும் சாவு மொட்டை, நீயும் சாவே. ஓகே இவனும் யார்றவன், நீயும் சாவே.
எப்படியே எல்லாத்தையும் போட்டு தள்ளியாச்சா? ஏன்டா வேணிய ஆளை கொள்றது யாரா? அடே டண்டன கட்டானே, நான் தான்டா. நான் எவ்வளவு பெரிய இந்தியன் பைக்ல பெரிய டான் உனக்கு தெரியுமா? டேய் அடே தொப்பையாச்சு, நீலாம் ஒரு டானா? ஏண்டா நீலாம் ஒரு டானா? டேய் கேக்குறேன், நீலாம் ஒரு டானா? சொல்லு. ஐயா என்ன விட்டுருங்கய்யா, நான் தண்டனைக்கா டான் இல்ல, நான் ஒரு டுபுக்கு டான். என்னை விட்டுருங்க ஐயா, நீங்க அந்த ஷிப்பை போய் எடுத்துக்கோங்கய்யா. அந்த பையன் இருக்கணும். டேய் ஓகே ரைட் மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பீத்தினதுக்கே பார்த்தீங்கன்னா பயந்து உச்சா விட்டான் பையன் டண்டனக்கண்ணா. இவன் ஏன்டா மொட்டையா? டே இன்னொரு அப்படியே உச்சா விட்டா மக்களே டண்டனக்கட்டானே. இப்போ நான் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்பை நம்ம எடுத்துட வேண்டியதான். அடேங்கப்பா எவ்வளோ பெரிய ஷிப்பு மக்களே. இதுக்குள்ளே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷனை வச்சு அப்படியே நம்ம இந்தியன் பைக் போய் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம போய் வச்சிட வேண்டியதான். ஓகே ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது இப்போ நடக்க போகுது. நேரம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஐயன் ஃபஸ்ட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகிறோம். அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷனை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே உரிகிறோம். அப்புறம் நேரம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக்ஸில் போய் துப்புறோம். ஓகே இதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அலேக்க கீழே இறக்கி அப்படியே போலீஸ் ஸ்டேஷனை வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் மக்களே. ஓகே ஸோ நம்ம அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கோம். இது கீழே தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, தெரியுதான்னு பாருங்க. ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷனை அப்படியே பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணி மேலே அனுப்பி விட்டுடலாம். ஓகே ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷிப்புக்குள்ளே வந்து போலீஸ் ஸ்டேஷனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லோட் பண்ணியாச்சு. இப்போ நேரம் வந்து நம்ம இந்தியன் பைக்ஸ் கிளம்பிட்டு இருந்தா டாட்டா பை பாய் சி யூ புர்பரி நகர். அப்புறம் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். என்னது ரெண்டுட்டு ஐயோ ஷிப்பு ஓட்ட தெரியுமா? நேரம் போய் கிராஸ் பண்ணிட்டேனே. ஐயோ யாரை காப்பாத்துக்க? டே காப்பாத்துக்கிறா டேய் மட்டும் பத்தணும். டே தண்டனை கட்டான். ஐயோ டாக்டர் ஜர்க்கா இவ்வளோ தூரமா? ஐயோ கீழே விழுந்தாலும் மண்டை கூட தயாராதா?